GNK Tamilnadu Kitchen உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லி செடி எப்படி வீட்டில் வளர்க்குறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை உள்ள வீடியோக்களில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரெசிபிஸ்க்கெலாம் தேவைப்படுற கருவேப்பிலை மாதிரி மல்லியும் இப்போ எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 100 rupees நம்ம ஒரு காசுக்கு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு டைம் வாங்கும்போது. அதையே நம்ம வீட்டில் ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வளர்த்துட்ருந்தேன். இதை ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வீடு தான். அதில் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. அதனால் நிறையா வளர்க்க முடியல. ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் வளர்த்துட்ருக்கேன். ஸோ வாங்க எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் விதைக்கிறதுக்கு எவ்வளோ விதை தேவையோ அந்த அளவுக்கு விதை எடுத்துக்கிறங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு 3 தொட்டியில் விதைக்கிறதுக்கு. இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் எடுத்துக்கலாம் மல்லியை. இது நார்மலாக கடையில் வாங்கின மல்லி தான். எல்லாத்தையுமே ஒரு கவரில் எடுத்துக்கலாம். ஒரு கவரில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை தேய்ப்போம்ல, அந்த கட்டையை வச்சு நம்ம இப்போ தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவரில் வச்சு பண்ணும்போது விதை எங்கேயும் செதறாமல் நமக்கு ஈஸியாக விதையை 2ஆக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ 2ஆக எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா 2ஆக கட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம தொட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க மண்ணில், நான் ஆல்ரெடி இதில் மல்லி விதைச்சிருக்கேன். அதே தொட்டியில் தான் இப்போ மறுபடியும் மல்லி போட போகிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் விதைச்சிடலாம். நான் எதுக்கு நிறையா போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா விதை வருமானு தெரியாது. அதனால கொஞ்சம் அதிகமாகவே விதைச்சி வைக்கிறேன். இப்போ 3 தொட்டிலையுமே நான் போட்டாச்சு. இப்போ நம்ம இது மேலே மண் போட்டுடலாம். விதை தெரியாத அளவுக்கு மண்ணை வச்சு மூடிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள 2 தொட்டிலையும் மண் போட்டு மூடிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையுமே நம்ம மண் போட்டு இப்போ விதையை மூடியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கப்பு வச்சுட்டு டைரெக்டாக ஊற்றாமல் கை வச்சு தொளிச்சு விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் போகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தொட்டியை மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது விதை சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகும். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ டே 15 ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டியாக செடி வந்திருக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே மல்லி விதை இருக்குது, தெரியுதா? வந்திருக்குது. நான் நிறையா விதை போட்டேன், ஆனால் கம்மியாக தான் செடி வந்திருக்கு. ஒரு சில விதை வரல. இன்னொரு தொட்டிலையும் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நமக்கு எல்லா 3 தொட்டிலையுமே நல்லா வந்துருச்சு செடி. இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வளர்ந்து வந்துச்சு. இன்னும் இந்த செடி நல்லா வளரும்.
நம்ம வந்து இப்போ இதில் கூட நமக்கு வந்து ஏதாவது வேணும் சமைக்கிறதுக்கு ஏதாவது மல்லி தேவை அப்படின்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வீட்டிலையே நம்ம வந்து வளர்த்து அதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயும் மல்லி செடி வளர்த்து நீங்களும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.